இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே நம்மளோட கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சு பார்த்ததுனால காலையில் எழுந்து அரிசி ஊற வச்சுட்டு எப்போவுமே போகிற நம்ம தைராய்டு மாத்திரை எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து தனியா விதை போட்டு நம்ம தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு 2 சும்மா ஒரு கையளவில் இல்லை, சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியா போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி தான் இன்றைக்கி குடித்தேன். இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்குது. தினமும் என்ன செய்கிறதுன்னே சொல்லிட்டு சௌசௌ இருந்தது வீட்டில். சரி இதை வச்சு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா பாவக்காய் கொடியில் பாவக்காய் ரொம்ப வேஸ்ட்டாக பழுத்து கீழே கொட்டுது. அதனால் பாவக்காய் புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பாவக்காய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் டீ போட்டாச்சு. பாவக்காய் புளிக்குழம்பு செய்கிற ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஒரு பக்கம் சாதம் நல்லா வெந்துடுச்சு. பாவக்காய் புளிக்குழம்புக்கு சிம்பிளாக அப்பளமே பொரிச்சுக்கிட்டோம். பாவக்காய் புளிக்குழம்பும் செஞ்சு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு முட்டை சாதம் கலரியாச்சு. நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு நைட்டு வச்ச சட்னி இருந்தது, அதை தோசை ஊற்றி அதை வச்சு சாப்பிட்டுட்டு தனியாவும் என் கூடயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சும்மா சாப்பிட மாட்டா, சும்மானா என் கூட உட்காந்தாலும் ஒரு 2 வாய் சாப்பிடுவா வெறும் தோசையை சாப்பிட்டுட்டு. ஈவினிங் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், ரிலேஷன் ஃபங்க்ஷன் தான். பிரியாணி 65 எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டுட்டு இதுதான் எங்களோட லுக்கு. ஃபேமிலியாக இப்படி தான் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.